வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. இந்த ஒரு விஷயத்த நான் காலையில லைவ்ல பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி மனசு உடஞ்சிட்டு ப்ரோ. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சிட்டு. இப்போ ஒருத்தி என் மனசு ஏத்துக்க மாட்டுக்கு. இந்த சீசனோட ஆரி எதுக்குங்க நீங்க வெளியே அனுப்புனீங்க? இந்த சீசனோட ஆரிக்கு நீங்க ஓட்டு போடாம இந்த வீட்டோட வெளியே அனுப்பிருக்கீங்க. அப்ப எதுக்கு இந்த சீசன் 4ல ஆரி அவர்களை வின் பண்ண வச்சீங்க? அதே மாதிரி இந்த சீசனோட அர்ச்சனாவை நீங்க வெளியே அனுப்பிருக்கீங்க. எப்படி இந்த சீசனோட அர்ச்சனா அவர்களை ஓட்டுகள் போடாம இந்த வீட்டோட வெளியே அனுப்பிருக்கீங்க. அப்ப எதுக்கு இந்த சீசன் 7ல நீங்க அர்ச்சனாக்கு ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சீங்க? அப்ப இந்த சீசன்ல மட்டும் எங்க அண்ணன் தண்ணி போல என்ன நொன்னையா இல்ல தெரியாம கேக்குறேன், எங்க அண்ணன் தண்ணி போல என்ன சொம்பையா? அவர் வீட்டுக்கு சொல்றாருங்க, நான் தான் இந்த சீசனோட ஆரி, நான் தான் இந்த சீசனோட அர்ச்சனா, நானும் விஜய் பாரு தான் அந்த வீட்டுல அவ்வளவுக்குள்ள பண்ணிருக்கோம். எங்க ரெண்டு பேரையும் மக்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே அனுப்பிட்டாங்க. முக்கியமா தண்ணிப்பழ வந்து அவருக்கு அவரே ஆரின்னு சொல்லிக்கிறாப்ல. அப்பப்ப விஜய் பார்வை உள்ள சேர்த்துக்கிறாப்ல. ஏன்னா அமித் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னன்னா நீ இருக்கிற வரைக்கும் விஜய் பார் வீட்டுக்குள்ள கடுமையா சண்டை போட்டுட்டு இருந்தா, நீ போனதுக்கு அப்புறம் அவளுக்கான சண்டை கொஞ்சம் கம்மியாயிருச்சு, எதுக்குன்னே தெரியல, உன் கூட இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள அவ அதிகப்படியான சண்டை போட்டான்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் சொன்னாருப்பா. சொன்ன உடனே தண்ணிப்பழம் ஒரு ரீல விட்டாரு பாருங்க, எம்மா 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 நல்லா ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன் ப்ரோ. அவர் சொல்றாரு, அவரே வாய் கூசாம சொல்றாரு, இங்க பாருங்க சார், சீசன் 4ல ஆரி அவர்களுமே இப்படித்தான் அட்டாக் பண்ணாங்க. இப்படியே சீசன் 4ல ஆரியையுமே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ணாங்க. ஆனா ஆரி ப்ரோ வந்து எல்லாருக்கும் ஆப்போசிட்ல பயங்கரமா சண்டை போட்டு அந்த சீசனோட டைட்டில் வின்னரா மாறினாரு. அதே மாதிரிதான் எங்களையும் பண்றாங்க. நாங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து சண்டை நாங்களா போட மாட்டோம். நானும் விஜய் பாரும் அமைதியா உட்காந்துருப்போம், நானும் என் தங்கச்சியும் அமைதியா தான் இருப்போம். ஆனா வீட்டுல உள்ள எல்லாருமே எங்களை டார்கெட் பண்ணாங்க. அந்த டைம்னா பாத்தீங்கன்னா நான் இருக்கும்போது எல்லாரும் எங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க, எல்லாரும் எங்களை போட்டு அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நாங்க நிறைய சண்டை போட்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் விஜய் பாரு பெருசா சண்டை போடாததுக்கு காரணம் வந்து அவ வந்து கொஞ்சம் அமைதி ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம அவளுக்கான ட்ராக் வந்து மாறிட்டு, ஒருவேளை நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தா கண்டிப்பா அவளை வந்து நல்வழிப்படுத்தியிருப்பேன். அவளை வந்து இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா என் பேச்ச அவ கேட்பா, அண்ணன் பேச்சை எப்பவுமே தட்ட மாட்டா, அவங்க அம்மா பேச்சை கேட்க மாட்டா, வீட்டுல உள்ளவங்க பேச்சு கேட்க மாட்டா, இந்த வீட்டுல யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. ஆனா நான் சொன்னா கேட்பா. என்கிட்ட வந்து எப்பவுமே அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அப்படி பேசுவா. நான் மட்டும் இருந்திருந்தா விஜய் பார்வை வெளியே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாப்ல. நானும் இதை நோட் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரோ. 2 நாளா நோட் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணிப்பழம் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே 2 நாள்ல ஒரு 4-5 நாளா பண்ணிட்டு இருக்காப்ல. போன வாரமே ஆரம்பிச்சிட்டாப்ல. போன வாரமே கானா வினோத் யாருமே ஓட்டு போடாதீங்க, அவருக்கு தகுதி கிடையாது, அவர்கிட்ட குட் குவாலிட்டி இல்ல, சபரி கிட்ட தான் குட் குவாலிட்டி இருக்கு. எப்படி ஆரி அவர்கள் கிட்ட நம்ம குட்டான குவாலிட்டி பார்த்தோமோ, எப்படி ஆரி அவர்கள் கிட்ட நல்ல நல்ல குவாலிட்டி பார்த்தோமோ, அதே மாதிரி சபரி கிட்ட நல்ல நல்ல குவாலிட்டி இருக்கு, அதனால நீங்க வந்து சபரிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போன வாரமே ஆரம்பிச்சார். அப்ப போன வாரம் என்ன சொன்னாரு, ஆரி கிட்ட இருக்க மாதிரி சபரி கிட்ட குவாலிட்டி இருக்கு, சபரிக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாரு. ஓகேவா, சபரிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன பேச ஆரம்பிச்சாருன்னா, நான் தான் ஆரி, எப்படி நான் தான் இந்த சீசனோட ஆரி, விஜய் பார்வதி தான் இந்த சீசனோட அர்ச்சனான்னு சொல்லிட்டு வாய்க்கூசாம பேசிட்டு இருக்காரு ப்ரோ. வாய்க்கூசாம பேசிட்டு இருக்காரு. அவரே சொல்றாரு, அர்ச்சனாலாம் அவங்க சீசன்ல வந்து பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க, அர்ச்சனாவை அவங்க சீசன்ல வந்து அவ்வளவுக்குள்ள எல்லாரும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணாங்க, இருந்தாலும் அர்ச்சனா வந்து அப்படி போல்டா பயங்கரமா சண்டை செஞ்சிருக்காங்க, பயங்கரமா சண்டை செஞ்சு எல்லாரும் அடிச்சு ஓட விட்டனால்தான் மக்கள் வந்து அப்படி ஒரு ஆதரவு கொடுத்து அர்ச்சனா அவர்களை வின் பண்ண வச்சாங்க. அதே மாதிரிதான் நாங்களும் இந்த வீட்டுல கஷ்டப்பட்டு இருந்தோம், எங்களையுமே எல்லாரும் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காரு ப்ரோ. இதை மெண்டல் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்னா காலங்காலத்துல நம்ம தண்ணிப்பழம் வந்து அவரோட காதலன் கலையரசன் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இதே தான் சொன்னாப்ல. ஆரி சீசன்ல இப்படிதான் எல்லாரும் அட்டாக் பண்ணாங்க, சேம் அதே மாதிரி என்னை இந்த வீட்டுல எல்லாரும் அட்டாக் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. ஆரி சீசன்ல எப்படி அவர்கிட்ட நல்ல நல்ல குவாலிட்டி இருந்தோ அதே மாதிரி என்கிட்ட நல்ல நல்ல குவாலிட்டி இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டிகள்லாம் இல்ல, என்கிட்ட இருக்க அளவு கூட இந்த வீட்டுல யாருக்கிட்டுமே நல்ல குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குவாலிட்டின்னு சொல்லிட்டு குவாலிட்டியை சமந்துட்டு இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி தகுதின்னு பேசினாப்ல, இப்ப குவாலிட்டின்னு பேசிட்டு இருக்காப்ல. அப்ப இப்ப அமித் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, அது எப்படி நீங்க இருக்குமோ சண்டை அது எப்படி நீங்க இருக்குமோ மட்டும் அவ்வளவு சண்டை வந்துச்சு, ஏன் உங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்குள்ள ஒதுக்குனாங்க, உங்க 2 பேரும் என்ன வீட்டுல உள்ள யாருக்குமே அப்படியா பிடிக்காது, ஏன் அவ்வளவு சண்டை போட்டீங்கன்னு சொல்லிட்டு அமித் கேட்காப்ல. கேட்ட உடனே தண்ணிப்பழம் என்ன சொல்றாருன்னா, ஆமா சார், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே எங்களை அப்படி டார்கெட் பண்ணாங்க, வாரம் வாரம் வந்து எங்களை ஏதாவது சொல்லி டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க, நாங்க அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் சண்டை போட்டோம், மற்றபடி நாங்களா யார்கிட்டயும் சண்டை போட்டதே கிடையாது. வீட்டுல உள்ள எல்லாரும் தான் ஒரு மாதிரி எங்களுக்கு ஆப்போசிட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. லைக் ஆரி அவர்களை எப்படி இது பண்ணாங்களோ, அர்ச்சனா அவர்களை எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரிதான் எங்களையும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மாதிரி பேசிட்டு இருக்கான் ப்ரோ. அதுல அமித்தே டென்ஷன் ஆயிட்டாப்ல. அமித்தே இவன் கிடக்கான் பைத்தக்கார பையன் சொல்லிட்டு ஒரு மாதிரி அமித்தே டென்ஷன் ஆகி திரும்பிட்டாப்ல. இருந்தாலும் அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான், நான் தான் ஆரி அப்படின்னு சொல்லிக்கிறான். இதுல எனக்கான கேள்வி என்னன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நாள்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்ல, நான் பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்ததே கிடையாது, எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் வெளியே, நான் வந்து என்னோட இதுல ரொம்ப பிஸியா இருப்பேன், நான் பிக் பாஸ் பார்த்ததே கிடையாதுனாப்ல.
அதுக்கப்புறம் வர 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 லைட்டா அந்த ஆரியை பத்தி அர்ச்சனா பத்தி பேசினாப்ல. இப்ப எவிட் ஆகி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஆரியை வச்சு பேசிட்டு இருக்காப்ல. ஆரின்னு சொல்லிட்டு ஆரியை வச்சு பேசிட்டு இருக்காப்ல. எவனாச்சும் ஃபேக் ஐடியில இருந்து போய் மெசேஜ் போட்டிருப்பான்னு எனக்கு தோணுது ப்ரோ. எப்படி தண்ணிப்பள்ள வந்து தன்னைத்தானே பெரிய ரொமான்டிக் ஹீரோ நினைச்சிட்டு இருக்காப்லையோ அதே மாதிரி தன்னைத்தானே வந்து ஆரியாக நினைச்சிட்டு இருக்காரு. எப்படி தன்னைத்தானே வந்து ஆரியா நினைச்சிட்டு இருக்காப்ல. இதுல இன்னொரு விஷயத்துக்கு வந்து பயங்கரமா முட்டு கொடுக்குறாப்ல. என்னன்னா விஜே பாருக்கான மேட்ரு. நான் மட்டும் வீட்டுக்குள்ள இருந்திருந்தா விஜே பார்வை இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டேன். கண்டிப்பா விஜே பார்வை காப்பாத்திருப்பேன். ஏன்னா என் பேச்ச அவ கேட்பா. கமருதீன் கண்டென்ட்டுக்குள்ள போக விட்டுருக்க மாட்டேன். இந்த மாதிரி சண்டை போட விட்டுருக்க மாட்டேன். கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். நான் வந்து தடுத்து நிறுத்திருப்பேன். ஏன்னா அவ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. நான் உங்களுக்கு தெரியாது, நான் ரொம்ப நல்ல பொண்ணு. என்கிட்ட எப்படி பேசவா தெரியுமாண்ணா. ஆனா என்ன பண்ண இப்படி நடந்துருச்சுன்னா அதான் எனக்கு என்ன பண்ணனே தெரியலண்ணா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைண்ணா. அந்த பொண்ணு கொஞ்சம் தப்பா தான் போயிருச்சுன்னா. அதிகப்படியான பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணதுனாலதான் ஒரு மாதிரி ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கண்ணா. இல்ல நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைண்ணா. பட் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் விஜே பாருக்கு பயங்கரமா சொம்படிச்சிட்டு இருக்காப்ல. நிறுத்தவே மாட்டுக்காப்ல. அண்ணனுக்கு ஏதாவது பேக்கேஜ் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா என்ன அளவு தெரியல. நிறுத்தவே மாட்டுக்காப்ல. அடிச்சுனே இருக்காப்ல சொம்ப. அடிக்கிறாப்ல சொம்ப அடிச்சுட்டே இருக்காப்ல. இதுல காலைல கூட இதே டைலாக் சொன்னாப்ல. விஜே பாரு மட்டும் இருந்திருந்தா இவங்க எல்லாம் வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்டா விஜே பாரு என்ன பல மாசத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க. விஜே பாரு போய் 2 வாரம் ஆச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி விஜே பாருக்கு எங்க ஓட்டு இருந்துச்சோ அதே இடத்துல தான் இப்போ ஓட்டுகள் இருந்திருக்கும். என்ன இப்ப மட்டும் என்ன ஓட்டுகள் அத்துப்படிங்க வந்து என்ன டைட்டிலா கொடுத்துருப்பாங்க? வாய்ப்பே கிடையாது. மேபி அந்த டாப் 3 இருப்பாங்க. கண்டிப்பா அந்த டாப் 3 டாப் 4 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு சில மிச்சர்ஸ் வந்து மேல வந்திருக்க மாட்டாங்க. சபரி, விக்ரம் இல்ல அரோரா, சாண்ட்ரா இந்த மாதிரி ஆட்கள் மேல வந்திருக்க மாட்டாங்க. காமு மாமா பாரு இந்த 2 பேர் மேல வந்திருப்பாங்க. இதுல இருந்து 2 பேர் வெளியே பிறந்திருப்பாங்க. அது ஒண்ணுதான் சேஞ்ச் ஆயிருக்கும். மற்றபடி டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்காது. டைட்டில் வின்னர் கண்டிப்பா கானா வினோத் கிட்ட தான் போயிருக்கும். ஏன்னா காமு மாமா உள்ள இருந்திருந்தா கானா வினோத்தை பெட்டி எடுக்க விட்டுருக்க மாட்டாப்ல. ஸோ மொத்த ஃபார்மெட்டுமே ரொம்ப டிஃபரெண்டா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு காமு பாரு 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தாங்கன்னா இந்த டாப் 4 பொசிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா காமு, பாரு, திவ்யா, கானா வினோத் இந்த 4 பேர் தான் கண்டிப்பா டாப் 4ல இருப்பாங்க. இந்த அரோரா, சபரி, விக்ரமி, சாண்ட்ரா இவங்கெல்லாம் கண்டிப்பா வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா எவிட் பண்ணிருப்பாங்க. அப்ப போக போக இந்த டைட்டில் அப்படிங்கிறது கண்டிப்பா கானா வினோத்துக்கு போயிருக்கும். திவ்யா அவர்கள் ஸ்டேஜ்ல நின்றுப்பாங்க. மத்த இந்த 2 பேருமே டாப் 2 டாப் 3 அப்படி டாப் 3 டாப் 4ல வெளியே போயிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இவங்க 2 பேர் வெளியே போனதுனால மொத்த ஃபார்மெட்டும் மாறி எல்லாம் மிச்சர் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு. இந்த 2 பேர் வெளியே போனதுனால கானா வினோத்தும் வெளியே போயிட்டாரு. இப்ப காமு மாமா இல்லாதனால கானா வினோத் பெட்டி எடுத்து வெளியே போயிட்டாப்ல. அவர் யாரும் தட்டுறதுக்கு இல்ல. யாருமே தட்டுறதுக்கு இல்ல. இந்த அமித் அவர்கள் கொஞ்சம் வீடியோ போடாம இருந்திருந்தா வச்சு அமித் வீட்டுக்குள்ள விட்டுருப்பாங்க. அமிதாச்சும் தட்டிருப்பாப்ல. சோ மொத்த ஃபார்மெட் மாறினால டாப் 4க்குள்ள வர வேண்டிய இந்த 3 நபர்கள் வந்து வெளியே போனதுனால இப்ப இந்த டாப் 4 அப்படிங்கிறது ஒரு மாதிரி மாறி போய் ஃபுல்லாவே மிச்சர் தான் உள்ள உட்கார்ந்துருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் சபரி எல்லாம் கடுமையான மிச்சர் ப்ரோ. சபரி நான் பார்த்த சீசன்லயே சபரி வந்து கடுமையான மிச்சர். சரண விக்கிற மாதிரி ப்ரோ. சிம்பிளா சொல்ல போனா சரண விக்ரம் தான். நான் சபரியை வந்து அடுத்த சரண விக்ரமா தான் பாக்குறேன். எப்படி சரண விக்ரம் அந்த சீசன்ல மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் பயங்கரமான முட்டு கொடுத்து பயங்கரமா சொம்படிச்சிட்டு இருந்தாரோ சேம் அதே மாதிரி இவர் ஒரே ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்காப்ல. சேம் அதே மாதிரி இவர் ஒரே ஒரு கண்டென்ட் அந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்ல பண்ண ஒரே ஒரு விஷயம் அந்த ஹியூமனிட்டி மேட்டர் மட்டும்தான். அதை மட்டும் பிடிச்சி வச்சு இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டாங்க. மற்றபடி அவர் எதுவுமே பண்ணல. சபரி கிட்ட கான்டென்டே கிடையாது. மிச்சர் கடுமையான மிச்சர். வெங்காயம் ஸ்டார் தானே சொல்ல போனா வெங்காயம் ஸ்டார் அவ்வளவுதான். தண்ணிப்பழம் ஸ்டார் மாதிரி இவர் ஒரு வெங்காயம் ஸ்டார், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அந்த வகையில நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். சரண விக்ரம் கூட அப்பப்ப கண்டென்ட் கொடுத்துருப்பாப்ல. நைட் எங்கேயாச்சும் போய் நின்று ஏதாவது பேசுறது, இல்ல வீட்டுக்குள்ள தேவையில்லாம சண்டை போடுறது, இல்ல நைட் மிச்சர் அட்டை போட்டு திங்குறேன்னு சொல்லிட்டு சரண விக்ரம் கூட ஏதாவது பண்ணிருப்பாப்ல. ஆனா இங்க எட்டி பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. இங்க நல்லா உத்து பார்த்தா எதுவுமே கிடையாது. இவர் எதுவுமே பண்ணல. மிட் நைட் கண்டென்ட் கொடுக்கல, காலைல கண்டென்ட் கொடுக்கல, எதுவுமே இல்லை. ஒன்லி பாச கண்டென்ட். இப்ப கடைசியா ஹியூமானிட்டி கண்டென்ட் அவ்வளவுதான். இவரை வந்து ஆரி கூட கம்பேர் பண்ணிட்டு இந்த தண்ணிப்பழம் சுத்துது. கடைசியில் தண்ணிப்பழம் அவருக்கு அவரே தன்னை வந்து ஆரியாக உணர ஆரம்பிச்சிட்டாரு. எங்கிட்ட போய் சொல்ல எனக்கு தெரியல. இதுல அர்ச்சனாவையும் சேர்த்துக்கிறாங்க. இங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். அர்ச்சனாவை எல்லாரும் டார்கெட் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அர்ச்சனா போல்டா ஃபைட் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த சீசன்ல அர்ச்சனாவை எந்த ஒரு டாஸ்க்கும் பெருசா விளையாண்டதே கிடையாது. டாஸ்கே விளையாண்டே கிடையாது. ஏன் டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல அர்ச்சனாவத்துக்கு வெளியே தான் உட்கார வச்சிருந்தாங்க. ஸோ அதை முதல் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆரி அவர்களை ஃபைட் பண்ணாங்கன்னா ஆரி அவர்களுக்கான சீசனுங்கிறது வேற. அங்க உண்மையான ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க. நீலாம் அந்த சீசன் போயிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு பாலாஜி முருகதாஸ் அப்பவே வாயில மிச்சு எழுதி போட்டிருப்பாப்ல. ஸோ அந்த சீசனையும் உங்களோட சீசனையும் முதல் கம்பேரே பண்ணக்கூடாது. அது வேற. அங்க ரியல் ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க. நீங்க வந்து ஜோக்கர்ஸ். ஸோ தயவு செய்து உங்களுக்கான சீசனையே அந்தந்த சீசன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க வேற. நீங்க தனி சீசன், ஜோக்கர் சீசன். நீங்க தயவுசெய்து வேற எந்த சீசன் கூட கம்பேர் பண்ணி நீங்களே இன்னொரு நபர்கள் கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. அது நல்லா இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இருந்தாலும் எனக்கு வருத்தம் ப்ரோ. இந்த சீசனோட ஆரியை வந்து நீங்க எவிட் பண்ணல, எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.